இப்படி தமிழ்நாடு அரசுக்கும் டெல்லிக்கும் இடையே பெரிய பனிப்போர் நடக்கிறது. அது கிட்டத்தட்ட உள்நாட்டு போராகவே மாறிவிட்டது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவரை கொண்டு வர வேண்டும். அதற்கான வழி என்ன? தமிழ்நாடு அரசியலில் அவரது முகத்தை பிரபலப்படுத்துவது. எனவேதான் தூத்துக்குடியிலே உடனடியாக வெளிச்சத்தை பார்வையிட வருகிறார். நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குவது என்கிற முடிவு அதிமுகவுக்கு ஓப்பாக இருக்காது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அங்கு இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்று இரண்டு முக்கியமான விஷயங்கள் பெரிய அளவில் விவாதமாக மாறி இருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம், திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு நடக்கக்கூடிய கூட்டம், முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறனால முக்கியத்துவம். ரெண்டாவது நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய தமிழக வருகை. அதாவது தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணிகளை, பாதிப்புகளை அவர் பார்வையிடக்கூடிய அந்த அது பற்றிய இந்த ரெண்டு விஷயங்களும் பற்றி அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. முதல்ல உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது அதிமுக பொதுக்குழு குறித்த உங்களுடைய பார்வை. அதிமுகவை பொறுத்தவரையில் 2024 பாரதிய ஜனதாவோடு தேர்தல் கூட்டணி கிடையாது. அதற்கு பின்னரும் கிடையாது என்று உறுதியாக சொல்லி வந்தாலும் அது 2024 தேர்தல் முடிவுகளை பொறுத்ததுதான். எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுக வாக்கு சதவீதத்தை பெற முடியாமல் போனாலோ அல்லது அவர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் கிடைக்காமல் போனாலோ கட்சிக்குள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் கலவரம் வெடிக்கும். அந்த நேரத்தில் மீண்டும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஏனென்றால் பாரதிய ஜனதா அதிமுக இரண்டு கட்சிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூட்டணியை விரும்புகிறார்கள். கோவையில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு தேவை. நாகர்கோயிலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட தேவை. ஏனென்றால் அங்கு காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் ஓட்டு வங்கி வலிமையாக இருக்கிறது. ஆக இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற கட்சிகள் தான். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவை பற்றி பேசியது, அண்ணா மீதான விமர்சனம், பெரியார் மீதான தாக்குதல் என்று தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்து விட்டார். இப்படியான சூழ்நிலையில் அண்ணாமலையை சில மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு வரவழைத்து பேசிய டெல்லி மேலிடம் நிர்மலா சீதாராமனை தமிழக பொறுப்பாளராக போடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. மீண்டும் அண்ணாமலை கிட்டத்தட்ட அதே பாணி அரசியல் தான் செய்கிறார். அவரை பொறுத்தவரையில் அது அதிரடி அரசியல், அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் என்று அவரை அடிக்கடி கூறுகிறார். தமிழ்நாடு அரசியலுக்கு அது தேவை என்பது அவரது கருத்து. இப்போது அதே ஆயுதத்தை தான் நிர்மலா சீதாராமன் எடுத்திருக்கிறார். நன்றாக பார்த்தீர்கள் என்றால், பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருக்கும் போது 1989 சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்தார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின் போது எழுப்பப்பட்ட திமுகவின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நிர்மலா சீதாராமன் பேச்சிலே அனல் பறந்தது. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அநீதி இழைத்தீர்கள், உங்களுக்கு இதை பற்றி பேச யோக்கியதை இல்லை, ஏன் அவையை விட்டு வெளியே ஓடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர் கர்ஜித்தார். மழை வெள்ள விவகாரத்தை பொறுத்தளவுல நேரடியாகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாகவே திமுகவை தாக்குறாரு. மழை வெள்ள பாதிப்பு குறித்த அவரது செய்தியாளர் சந்திப்பில் நேரடியாகவே மாநில அரசை தாக்கினார். அவருக்கு கீழே இருக்கிற அமலாக்க பிரிவு, இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதன் அதிகாரி கைது செய்யப்பட்ட போது அவர் கோபப்பட்டார் என்றுதான் கூறினார்கள். இன்றைக்கு இடி அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இடி அதிகாரி மீதான வழக்கு மற்றும் இடி அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மீதான வழக்கு ஆகிய எல்லாவற்றையும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆக டெல்லியிலே நிதியமைச்சருக்கு கீழே தான் இனிமேல் இந்த விசாரணை நடக்கும். இப்படி தமிழ்நாடு அரசுக்கும் டெல்லிக்கும் இடையே பெரிய பனிப்போர் நடக்கிறது. அது கிட்டத்தட்ட உள்நாட்டு போராகவே மாறிவிட்டது. பொதுவாக
டெல்லி விவகாரம் நம்ம சொல்றது வந்து மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு அப்படிங்கிற அந்த விவகாரம் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே கையாண்ட அந்த விதங்கள் அன்றிலிருந்து இன்று வரை எப்படி அவங்க அதை கையாண்டிருக்காங்க? அதிமுகவின் ஒரு கலாச்சாரம் ஃபேப்ரிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு பின்னணி இருக்கும். அது அந்த நிறுவனர், கட்சியின் நிறுவனரின் பாணியாக இருக்கலாம், அல்லது அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட விதத்திலிருந்து இதுவரைக்கும் நடந்து கொண்ட விதமாக இருக்கலாம். கட்சியின் குறுக்கு விட்டு தோற்றம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதிமுகவை பொறுத்தவரையிலே அது முதலில் அண்ணாவின் பெயரால் துவங்கப்பட்ட மாநில கட்சியாக இருந்தது. ஆனால் 75 எமர்ஜென்சிக்கு பிறகு 76 கோவை பொதுக்கூட்டத்தில், கோவை பொதுக்குழு செயற்குழுவில் அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் அகில இந்திய என்கிற ஓட்டை முன்னோட்டாக சேர்க்க வேண்டும் என்று கருதினார். அது குறித்த தீர்மானம் வரும்போது கோவை செலியன் உள்ளிட்ட அன்றைய மூத்த தலைவர்கள் அதை எதிர்த்தார்கள். பிறகு எம்ஜிஆர் அதற்கு ஒரு வாக்கெடுப்பு வைத்தார். எம்ஜிஆர் சொல்லை மீறி யார் அவரை எதிர்த்து வாக்கு போட போகிறார்கள்? அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகுதான் இப்போது அகில இந்திய அதிமுக என்கிற பெயர். ஆக அகில இந்திய அரசியல் அல்லது தேசிய அரசியல், தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளுதல், இது அதிமுகவின் அந்த குறுக்கூட்டு தோட்டத்தில் இருக்கிறது, அதன் ஃபேப்ரிக்கில் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதற்கு பின்னால் நடந்த பல சம்பவங்களை பார்த்தாலும் அது எனக்கு எப்போதுமே உறுதிப்படும். ஏனென்றால் 77 அதிமுக இந்திரா காங்கிரஸோடு தான் கூட்டு. 77 மக்களவை தேர்தல், அதாவது 76 ஜனவரி மாதம் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட பிறகு மக்களவைக்கு தேர்தல் வரும்போது நியாயமாக சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வந்திருக்க வேண்டும், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும். எம்ஜிஆர் அப்படித்தான் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. முன்னதாக பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியோட ஒரு கூட்டு, அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி பெற்றது. அகில இந்தியாவில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார், தென் மாநிலங்களை தவிர. எனவே ஆட்சி மாற்றம், மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். மொரார்ஜி தேசாய்க்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதிலே மனஸ்தாபம். இப்படியான சூழ்நிலையில் அவர் மொரார்ஜி தேசாயை முடிந்த வரைக்கும் அனுசரித்து போகத்தான் விரும்பினார். இன்னும் சொல்ல போனால் மொரார்ஜி தேசாய் சிக்கனத்துக்கு பெயர் பெற்றவர். பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள் அரசுக்கு பெரிய செலவு வைக்கின்றன என்பது அவரது கருத்து. எனவே யூனியன் பிரதேசங்களே அருகாமையிலே இருக்கிற மாநிலங்களோடு, பெரிய மாநிலங்களோடு இணைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்படி பார்த்தால் பாண்டிச்சேரி தமிழ்நாடோடு இணையும், மாஹே, ஏனாம் போன்ற பகுதிகள் அந்தந்த மாநிலங்களோடு, கேரளா, ஆந்திராவோடு இணையும். இது பாண்டிச்சேரி மக்கள் இதை எதிர்த்தார்கள். ஏனென்றால் அவர்களது அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அது பாதிக்கப்படுகிறது. கலாச்சார பிரெஞ்சு கலாச்சாரத்தின் அந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுகின்றன. ஆனால் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அதை ஆதரித்தார். இத்தனைக்கும் பாண்டிச்சேரியிலே அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்த கட்சி. மொரார்ஜி தேசாய்க்காக பாண்டிச்சேரி மக்கள் எண்ணத்தை மீறித்தான் எம்ஜிஆர் அதை ஆதரித்தார். ஆதரித்து பல கூட்டங்களில் பேசினார். நெல்லை கூட்டத்தில் அவர் பேசி இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அங்கிலிருந்து இன்று வரைக்கும் அதிமுக பாண்டிச்சேரியிலே எதிர்ப்பைத்தான் சம்பாதித்து வருகிறது. அதாவது கூடுமான வரைக்கும் டெல்லியோடு அனுசரித்து போவது, இது எம்ஜிஆரின் கொள்கையாகத்தான் இருந்தது. 77 தேர்தலுக்கு பிறகு 80 அதிமுக திமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று பிஜு பட்நாயக், அது மொரார்ஜி தேசாய் அரசிலே அவர் உருக்குத்துறை அமைச்சர், இன்றைய ஒரிசா முதல்வரின் தந்தை, அவர் இங்கு பெரிய அளவுக்கு அந்த முயற்சி எடுத்தார். சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் 2 தலைவர்களும், எம்ஜிஆர், கலைஞர் ஆகிய 2 தலைவர்களுமே பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டிக்கு பிறகு அதிமுக திமுக இணைந்து விடும் என்றே பலரும் நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி இணைந்தால் தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் என்று கலைஞர் பதில் சொன்னார். ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் தலைவர் என்று கேட்டபோது கலைஞர் தான் தலைவர் என்று எம்ஜிஆர் சொன்னார். அந்த அளவுக்கு பெரிய புரிந்துணர்வு எல்லாம் காணப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. கடைசியிலே கலைஞர் இந்திரா காந்தியோடு கரம் கோர்த்தார்.
மக்களவைத் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆட்சி 1980ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு அவர் பிரதமர் இந்திரா காந்தியோடு சமரசமாக போகத்தான் முயன்றார். மதுரை உலக தமிழ் மாநாட்டுக்கெல்லாம் இந்திரா காந்தி அழைத்து சிறப்பித்தார். முன்னதாகவே இந்திரா காந்தி தமிழ்நாட்டிலே போட்டியிட விரும்பிய போது எம்ஜிஆர் அதிமுக வேட்பாளரை நிறுத்தாமலேயே இருந்தார். இப்படியெல்லாம் தேசிய தலைவர்களோடு, குறிப்பாக பிரதமர்களோடு அனுசரித்து போவதைத்தான் எம்ஜிஆர் விரும்பினார். ராஜீவ்காந்தியோடு பெரிய அளவுக்கு அனுசரித்து போனார். கடைசியிலே உடல்நலம் சரியில்லாத போது கூட நேரு சிலையை திறப்பதற்கு, கத்திப்பாராவில் இருந்த நேரு சிலையை திறப்பதற்கு ராஜீவ்காந்தி வந்தபோது எம்ஜிஆர் அங்கு சென்றார். அந்த படிகளிலே ஏறுவதற்கே அவர் சிரமப்பட்டார். இதெல்லாம் கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள். இப்படி எம்ஜிஆர் பாலிசி என்பது முடிந்த வரைக்கும் மத்திய அரசோடு அணுக்கமாக போவது. ஜெயலலிதா ஆரம்ப காலத்திலே அந்த பாலிசியை கடைபிடித்தார். ஆனால் 1992 மதுரை மாநாட்டிலே ராஜீவ் ரத்தத்தால் பெற்ற வெற்றி அல்ல என்று அவர் சொல்லி நேரடியாக மத்திய அரசை பகைத்துக் கொண்டார். அப்போது நரசிம்மராவ் பிரதமர். அவர் சென்னாரெட்டியை கவர்னராக அனுப்பினார். கவர்னருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய பணிப்போர். ஆனாலும் காங்கிரஸ் கட்சியோடு மீண்டும் உறவு வைத்தார். மத்திய காங்கிரஸ் கட்சியோடு. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு 98 வாஜ்பாய் அரசோடு உறவு வைத்தார். ஆனால் அந்த உறவு நீடிக்கவில்லை. 99 ஆட்சி கவிழ்ந்தது. அதற்கு பிறகு சோனியா காந்தியோடு உறவு. அது பிறகு 2004 தேர்தல், மீண்டும் பிஜேபியோடு உறவு. கடைசியில 2014 பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கிற முடிவை எடுத்தார். இப்படி அதிமுக கொஞ்சம் அவர் ஓட்டு வங்கியிலும் சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு வங்கி உண்டு. அது போக மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி உண்டு. பொதுவாக சிறுபான்மையினர் என்று நாம் கருதுவது இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு வங்கி. அது திமுகவிடம்தான் பெரிய அளவுக்கு எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி முக்கியமானது. உதாரணமாக சௌராஷ்டிர மொழி பேசுபவர்கள், கன்னட மொழி பேசுபவர்கள், மலையாள மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், குறிப்பிட்ட பகுதிகளிலே அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் விருப்பம். அப்படித்தான் இதுவரைக்கும் அந்த ஓட்டு வங்கி இருந்து வந்தது. எனவே அதிமுகவின் செயற்குழு, பொதுக்குழு ஆகியவற்றின் முன்னால் உள்ள சவால்கள் சிறுபான்மை ஓட்டு வங்கியை, குறிப்பாக மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியை தக்க வைப்பது. அப்படி என்றால் மொழி சிறுபான்மையினருடைய அந்த வாக்கு வங்கியை அதிமுகவால் தக்க வைக்க முடியுமா? இப்போது மொழி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியில் ஒரு பகுதி பாரதிய ஜனதாவுக்கு போய்விட்டது போலத்தான் தோன்றுகிறது. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரர். அவரை அகில இந்திய அரசியலில் உயர்த்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவரை கொண்டு வர வேண்டும். அதற்கான வழி என்ன? தமிழ்நாடு அரசியலில் அவரது முகத்தை பிரபலப்படுத்துவது. எனவேதான் தூத்துக்குடியிலே உடனடியாக வெள்ளச்சேதத்தை பார்வையிட வருகிறார். நிறைவாக நீங்க ஏற்கனவே பேட்டி குறித்து, நிர்மலா சீதாராமன் பேட்டி குறித்து குறிப்பிட்டு சொன்னீங்க. நிறைவாக அந்த பேட்டியின் மூலமாக உங்களால் என்ன கணிக்க முடிகிறது? அதில் உள்ள அவர் சொன்ன அந்த விஷயங்களை வைத்து என்ன கணிப்பு உங்கள் பார்வையில்? டெல்லி பிரஸ் மீட்டிலே அவர் வைத்த கருத்துக்கள் எல்லாமே ஆட்சேபத்துக்குரிய கருத்துக்கள் தான். தேசிய பேரிடராக சுனாமியை ஏன் அறிவிக்கவில்லை என்று கேட்டார். சுனாமி ஏற்பட்டது 2004. தேசிய பேரிடர் சட்டம் வந்ததே 2005 தான். தேசிய பேரிடர் முகமை வந்தது 2009 தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பேசியிருக்க வழி இல்லை. ஆனால் நேரடியாக அந்த திமுகவுக்கு எதிரான அந்த ஆவேசமான அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு தெரிகிறது. அண்ணாமலை வழியும் அதுதான், ஆவேசமான அரசியல். ஆவேச அரசியல் கொஞ்சம் சாகச விரும்பிகளுக்கு உதவும், அவர்கள் மனதை கவரும் என்பதுதான் எனது கருத்து. அதிரடியாக திமுகவை தாக்கி பேசுவது இது ஒரு வகையான அரசியல் டிவிடெண்ட் கொடுக்கத்தான் செய்யும். அதுல இப்போது அண்ணாமலையை தாண்டி நிர்மலா சீதாராமன் அப்படி அதிரடி அரசியல் செய்ய பாரதிய ஜனதா தலைமை அனுமதிக்கிறது. அப்படி என்றால் 2024 தேர்தலில் தென் சென்னை மாதிரியான தொகுதியில் அவரை எம்பி வேட்பாளராக நிறுத்தலாம். அதிலே அவருக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து 2026க்கு ஒரு முடிவெடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக அவரை அறிவிக்கலாம். ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றிய அந்த பாணியை பார்த்தால்
முதலில் மாநிலத்திலே இருக்கிற ஒரு வெற்றிடத்தை பயன்படுத்துதல், பிறகு மாநிலத்திலே பலமாக இருக்கிற கட்சிகளை எல்லாம் ஒன்று பணிய வைத்தல், இல்லையே அழித்தெடுத்தல், அதற்கு பிறகு மூன்றாவதாக புதிய தலைவரை அங்கு அறிமுகம் செய்து வளர்த்தல். அண்ணாமலை அப்படி அறிமுகம் செய்யப்பட்டவர் தான். இன்னும் சொல்ல போனால் அவர் வருவதற்கு முன்னால் அண்ணாமலை என்கிற பெயர் கூட இங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அப்படி அல்ல. எனவே நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குவது என்கிற முடிவு அதிமுகவுக்கு ஓப்பாக இருக்காது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அங்கு இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர். 2024 தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால், அல்லது 2024க்கு பிறகு அதிமுக தலைவர்கள் மீதான வழக்கு விவரங்களை எல்லாம் தோண்டி எடுத்தால், பாரதிய ஜனதா நடந்து கொள்கிற முறையை பார்த்தால் அதிலே அவர்கள் தயக்கமே காட்ட மாட்டார்கள். ஈடி என்பது ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். 2024 பாரதிய ஜனதா ஆட்சி என்று வைத்தால் அதிமுகவுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. அப்போது ஏற்படுகிற வெற்றிடத்துக்கு நிர்மலா சீதாராமன் பொருத்தமானவராக இருப்பார். 2026 தேர்தலுக்குள் ஒரு திமுக அரசுக்கு எதிரான பெரிய மனநிலை இருக்கும் என்று பாரதிய ஜனதா கணக்கு போடுகிறது. தென்னகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் நீண்ட நாள் கனவு. கர்நாடகத்தில் கால் ஊன்றினார்கள், தமிழ்நாட்டில் கால் பதித்தால் அது பெரிய வெற்றியாக கருதுவார்கள். திராவிட பூமியிலே காவி கொடி பறக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா மேலிடத்தின் ஆசை, எண்ணம், விருப்பம் எல்லாமே. எனவேதான் நிர்மலா சீதாராமனின் இந்த தூத்துக்குடி விசிட்ல அவர் உதிர்த்த கருத்துகள் இவையெல்லாம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் இன்றைய பொதுக்குழு செயற்குழுவும் அதோடு சேர்த்துத்தான் நாம் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டும். வரவிருக்கிற மாதங்களிலே பெரிய அதிரடி அரசியல் தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது என்பதுதான் எனது எண்ணம். எத்தகைய மாற்றங்களை அது கொண்டு வந்து தரப்போகிறது? மாற்றம் என்பதுதான் மாறாதது. எல்லா மாற்றங்களுக்கும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். மாற்றங்கள் வருமா? பாரதிய ஜனதா நினைக்கிற ஏற்றம் அதற்கு கிடைக்குமா? பார்ப்போம், பொறுத்திருந்து. மிக்க நன்றி. OH தமிழ் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.